அழகான ஆரம்பம். அந்தி மாலை. அர்ஜுனும் மீராவும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அர்ஜுன் மீராவின் நெற்றியில் முத்தமிடுகிறான். அர்ஜுன், மீரா, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு முக்கியமானது எதுவுமே இல்லை. உன் மேல நான் வச்சிருக்கிறது வெறும் ஆசை கிடையாது, அது ஒரு பக்தி. மீரா சிரித்துக்கொண்டே, எனக்கும் அப்படித்தான் அர்ஜுன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவர்களின் நெருக்கம் மிக தூய்மையானதாக தெரிகிறது. மூன்றாவது நபரின் வருகை. ஒரு காஃபி ஷாப். அர்ஜுன் காத்திருக்கிறான். மீரா தன் நண்பன் கௌதமுடன் வருகிறாள். கௌதம் பார்ப்பதற்கு மிகவும் ஸ்டைலாகவும் பேச்சில் கில்லாடியாகவும் இருக்கிறான். மீரா, அர்ஜுன், இவன் கௌதம், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். இப்போதான் லண்டன்ல இருந்து வந்தான். கௌதம், ஹாய் அர்ஜுன். மீரா, உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. அர்ஜுன் ரொம்ப பாவம், ரொம்ப இன்னோசென்ட்னு சொல்லுவா. கௌதம் சொல்லும் அந்த பாவம் என்ற வார்த்தையில் ஒரு நக்கல் இருக்கிறது. அர்ஜுன் அதை கவனிக்கவில்லை. நாட்கள் செல்கின்றன. மீரா அர்ஜுனுடன் இருக்கும்போது அடிக்கடி கௌதமுடன் சாட் செய்கிறாள். அர்ஜுன், மீரா, என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ போனை பார்த்துட்டு இருக்க. மீரா சலிப்புடன், சும்மா இரு அர்ஜுன். கௌதம் ஒரு ஜோக் அனுப்பினான், அதான் சிரிச்சேன். உங்ககிட்ட பேசினா எப்பவும் சீரியஸாவே இருக்கு. அன்று இரவு அர்ஜுன் மீராவை தொட முயலும் போது அவள் தலைவலி என்று சொல்லி தள்ளி போகிறாள். ஆனால் அவள் கௌதமுடன் போனில் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை அர்ஜுன் கேட்கிறான். நாட்கள் செல்கின்றன. அர்ஜுன் மீராவுக்கு போன் செய்கிறான். அவள், நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்கிறாள். சந்தேகமடைந்த அர்ஜுன் அவளது மொபைல் லொகேஷனை வைத்து கௌதமின் வீட்டிற்கு செல்கிறான். அங்கே வீட்டின் கதவு பாதி திறந்திருக்கிறது. உள்ளே இருந்து மீராவின் சிரிப்பு சத்தம் கேட்கிறது. அர்ஜுன் மெல்ல உள்ளே நுழைகிறான். அங்கே தான் எந்த பெண்ணை தேவதையாக நினைத்தானோ அவள் கௌதமுடன் மிக நெருக்கமான நிலையில் இருப்பதை காண்கிறான். அர்ஜுன் கொடுத்த அதே காதலும் அதே ஸ்பரிசமும் அங்கே வேறொருவனுடன் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அர்ஜுன் விளக்கை எரிக்கிறான். இருவரும் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். அர்ஜுன் கண்களில் கண்ணீருடன், மீரா, இதுக்குத்தான் தலைவலின்னு பொய் சொன்னியா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். கௌதம் சட்டையை அணிந்து கொண்டு, ப்ரோ கூல், அவளுக்கு உங்கூட போர் அடிச்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? மீரா குற்ற உணர்ச்சியே இல்லாமல், அர்ஜுன், எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரி உன்கிட்ட இல்ல. நீ ரொம்ப பழமவாதியா இருக்க. உன்னோட அந்த அன்பு எனக்கு ஒரு கட்டத்துல மூச்சு முற்ற மாதிரி இருந்தது. அர்ஜுன் மழையில் நனைந்து கொண்டு நடக்கிறான். அவன் மனதில் மீராவுடன் இருந்த அந்தரங்க தருணங்கள் நிழலாடுகின்றன. அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். அவன் போனை எடுத்து அவர்கள் இருவரின் எண்களையும் டெலீட் செய்கிறான். அர்ஜுன் மனக்குரல், நீ என்னை விட்டு போனது கூட பரவாயில்லை மீரா, ஆனா என் நம்பிக்கையை கொன்னுட்ட. என்னோட இருந்துகிட்டே இன்னொருத்தன் கூட நீ இருந்த அந்த நிமிஷம் நீ செத்துட்ட. உண்மையை அறிந்த பிறகு மனதிற்குள் ஏற்பட்ட அந்த புயல் அவரை நிலைதடுமாற செய்தது. யாரிடம் சொல்வது, எப்படி இதை எதிர்கொள்வது என்ற தவிப்பு ஒருபுறம், இத்தனை காலம் வைத்திருந்த நம்பிக்கை உடைந்து சிதறிய வலி மறுபுறம். 6 மாதங்களுக்கு பிறகு அர்ஜுன் இப்போது ஆளே மாறியிருக்கிறான். மௌனத்தின் ஆயுதம். அவர் உடனே ஆவேசப்படாமல் மௌனத்தை கையாண்டார். அந்த மௌனம் சுற்றி இருப்பவர்களுக்கு ஒருவித அச்சத்தை தந்தது. எதிர்பாராத திருப்பம். துரோகம் செய்தவர் தற்செயலாக இவரிடம் வந்து நின்றபோது அவர் காட்டிய நிதானம் அனைவரையும் வியக்க வைத்தது. பழி வாங்குவதை விட அந்த உறவிலிருந்து கண்ணியமாக விலகுவதே சிறந்தது என்று அவர் முடிவு செய்தார். புதிய தொடக்கம். காயங்கள் ஆற நேரம் எடுக்கும் என்றாலும் அவர் மெல்ல மெல்ல தன்னை மீட்டெடுத்தார். இந்த அனுபவம் அவருக்கு மனிதர்களை அடையாளம் காணும் புதிய பார்வையை தந்தது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத நபர்களிடம் இருந்து துரோகம் வரும்போது அது நம்மை மேலும் வலிமையாக்குகிறது என்பதுதான் இந்த கதையின் சாராம்சம்.